ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பைபிள் தரங்க. ஹிந்தி பைபிள் இருந்தா பக்கத்தில் யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் என்னங்க, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உங்களுடைய நிந்தையை உங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு முற்றிலும், கொஞ்சம் இல்ல முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பைபிள் எப்பொழுதுமே கர்த்தர் சொன்னார், கர்த்தரே இதை சொன்னார் அப்படின்னு வந்தா அந்த வசனத்தை நீங்க வேற கலர்ல குறிச்சு வச்சிருக்கணும். பைபிளை திறக்கும் போது டப்புன்னு அது கண்ணில் படணும். அந்த மாதிரி நீங்க குறிச்சு வச்சிருக்கணும். ஏசாயான் திருப்புனா டக்குன்னு 25:8 உங்க கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல, நான் சொல்லலப்பா, கர்த்தரே இதை சொன்னார். இந்த காலை நேரத்தில் பரமானந்தம் பாஸ்டர் சொல்லவில்லை. சொல்லுங்க, கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னா நிறைவேற்றுவாரா? அவர் சொன்னா செய்வாரா? கண்டிப்பா செய்வார். ஏன்னா அவர் தான் சொல்லி இருக்கிறார். கர்த்தரே இதை சொல்லி இருக்கிறார். கர்த்தரே இதை எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தரே இதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த மே மாதத்தின் முதல் ஆராதனையில உங்களோடு என்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்மஸ் ரொம்ப முக்கியம். கிறிஸ்மஸ் ரொம்ப முக்கியமான பண்டிகை. அதை குறித்து சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கிறது உண்மைதான். இயேசுவின் பிறப்பை பற்றி மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், இந்த 2 பேர் தான் எழுதியிருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? மத்தேயு, லூக்கா, இந்த 2 ஆசிரியர்கள் தான் இயேசுவின் பிறப்பை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் பாடுகளை, இயேசுவின் மரணத்தை, இயேசுவின் உயிர்த்தெழுதலை எழுதியிருக்கிறவர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷங்களும் எழுதியிருக்கிறார்கள். அப்போ அதை கவனிக்க வேண்டும். அதை ரொம்ப கவனிக்க வேண்டும். பிறப்பை பற்றி 2 ஆசிரியர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள், மத்தேயு, லூக்கா. ஆனால் இயேசுவின் பாடு மரணத்தை உயிர்த்தெழுதலை 4 ஆசிரியர்கள். மறுபடியும் சொல்லுங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இப்பதான் சொல்லி முடிக்கிறீங்களோ? ரைட். இந்த 4 பேரும் தெளிவாய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி எழுதியிருக்க. அநேக எழுத்தாளர்கள் எல்லாருமே எழுதியிருக்கிறார்கள். நிருபங்களிலே இதை பற்றி நாம் வாசிக்கிறோம். எல்லாம் அவருடைய மகிமையின் நம்பிக்கையை கூறிய அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்பிக்கையற்று வந்திருக்கிற உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் தான் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னதையே நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பாததினால் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். சபைக்கு தேவையான ஆலோசனை, தேவ பிள்ளைகளுக்கு, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு ஏற்ற செய்தி அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த வேதத்திலே இயேசுவின் உயிர்த்தெழுதல், அவருடைய பிரசங்கம், உயிர்த்தெழுதலை குறித்த பிரசங்கம், அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால் மெயினாக அந்த உயிர்த்தெழுதலை பற்றியே பேசினார்கள். பழைய ஏற்பாட்டிலே மாத்திரம், புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் கிட்டத்தட்ட 40 முறை உயிர்த்தெழுதலை பற்றி வருகிறார். யாராவது ஆசிரியர்கள், வேத பண்டிதர்கள், பைபிள் டீச்சர்ஸ் யாருன்னா உங்களை பார்த்து சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது உங்களை கேள்வி கேட்டால் டக்குன்னு நீங்கள் சொல்லணும், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி எத்தனை வசனங்கள் உள்ளது? 40. புதிய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதலை பற்றி எத்தனை வசனங்கள் இருக்கு? 40 முறை பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசுவின் பிறப்பை அறிவித்த ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 25:8 போல் வாசித்தோம். ஒரு அழகாக எழுதுகிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் சொல்லலப்பா, கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. இதனுடைய முக்கியத்துவத்தை கவனிக்க போகிறோம். இந்த வார்த்தை, இந்த வசனத்தின் முக்கியத்துவம் என்ன என்று ஆவியானவர் இந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸை பற்றி, பிறப்பை பற்றி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம், ஒரு கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு ஏசாயா சொன்னவர். அந்த கிறிஸ்துமஸ் என்பது எவ்வளவு ஒரு அற்புதம், அது எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். சிலர் சொல்றாங்க கிறிஸ்துமஸே இல்லை. ஒரு நல்ல தேவ மனிதர், ஒரு ஊழியர் ஒரு புக்கை எழுதியிருக்கிறார், கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடாது, பைபிள் ஆதாரம் இல்லை என்று. அதே போல இயேசு வியாழக்கிழமை தான் மரித்தார். குட் ஃப்ரைடே நம்ம சொல்லக்கூடாது, வியாழக்கிழமை தான் நாம் அனுசரிக்கணும்னா அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். எதையோ போட்டு உழப்பி அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு. ஒரு கல்யாணத்துக்கு போனால் அதை கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குறாரு. நான் அவரை ரொம்ப நேசிப்பேன். அவர் தெய்வ மனிதன், சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கிறவர். தெரியாமல் ஒரு மேரேஜில் அவரை பிரசங்கம் பண்ண வச்சுட்டேன். அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த மனிதன் அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார், அதை எங்களுக்கெல்லாம் கொடுத்தார். அதை தூக்கி போய் வீசிட்டேன். அந்த ஆண்டுடைய மரணத்தை வியாழக்கிழமை தான் அவர் உயிர் விட்டார்னு அவர் சொல்கிறார். புனித வியாழன் அப்படிங்கிறார். நம்ம புனித வெள்ளின்னு இதுவரைக்கும் நம்ம சில ஆதாரங்களோடு எப்படிதான் அனுசரித்து வரோம். சின்னதுல எந்த நம்முடைய தாத்தா பாட்டிக்கு கேளுங்க, தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இடையில இப்போ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்து ஊழியம் செய்கிற இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு தெரில மைண்டு. இப்படிப்பட்ட ஆட்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இயேசுவின் பிறப்பு எவ்வளவு முக்கியமோ அற்புதமோ அதில் மாற்று கருத்து இல்லை, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மரணத்திலிருந்து மறுபடியும் உயிரோடு எழுந்தார் என்பது கிறிஸ்துமஸ் ஒரு எவ்வளவு பெரிய அற்புதமோ, அதைவிட இயேசுவின் மரணத்தின் உயிர்த்தெழுதல் முடிங்க கிறிஸ்துமஸை விட மிகப்பெரியதுன்னு சொல்லணும். மிகப்பெரிய அற்புதம். சத்தமா சொல்லுங்க, மிகப்பெரிய அற்புதம். கிறிஸ்துமஸ் நான் குறைச்சி சொல்லல, கிறிஸ்துமஸ் காய் ஸ்தோத்திரம். அந்த பிறப்பின் நாட்களிலே சுவிசேஷ அறிவிக்க நல்ல வாய்ப்பு. கேக்கோட சேர்ந்து சுவிசேஷமும் போய் சேருகிறது. மற்ற நாளில் நம்ம போய் சுவிசேஷம் கொடுத்தா ஏன் பிரச்சனை வரும். கிறிஸ்துமஸ் நாளில் கொடுத்தா எவனும் பேச மாட்டான். இந்த ஏரியாவில் அநேகருக்கு, அதிகாரிகளுக்கெல்லாம் போய் கொடுத்தோம் கேக்கெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த இயேசு பூமியில் பிறந்ததை காட்டிலும் இந்த உயிர்த்தெழுதல் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமென். இன்றைக்கு திருச்சபையில் உள்ள விசுவாசிகள், ஊழியர்கள் இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான நம்பிக்கையை, இந்த போதனையை அதிகமாய் சில சபைகளிலே போதிக்கிறதில்லை. சில விசுவாசிகள் இந்த பிரசங்கத்துக்கு செவி சாய்க்கிறதில்லை. இந்த பிரசங்கமா பாஸ் ஏதோ கதை சொல்லுவான்னு பார்த்தா ஏதோ வேற பேசிட்டு இருக்கிறார் அப்படி சில விசுவாசிகள் இந்த உயிர்த்தெழுதலின் செய்திக்கு பிசாசு செவி சாய்க்க விட மாட்டேங்கிறான், டிஸ்டர்ப் பண்றான். தேவையில்லாத போன் வரும், ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா ஆவியானவர் பேசுகிற நேரம், கர்த்தருடைய பந்தி நேரம், இந்த ஒரு அரை மணி நேரம் உங்க செல்போனை யாரும் பார்க்கக்கூடாது. சத்தம் வந்தா சைலண்ட்ல போட்டி வைக்கணும். வெளியே கூப்பிட்டா கூட போகக்கூடாது. ஆமா, எவ்வளவு பெரிய பிசினஸ் வந்தாலும் நமக்கு தேவையில்லை, எவ்வளவு கோடி வந்தாலும் தேவையில்லை. ஆராதனை முக்கியம். இந்த உயிர்த்தெழுதல் மகிமை வந்து நம்மளை நிரப்பிட்டா நம்ம எங்கேயோ போயிடுவோம். பல தேசங்களில் அந்த உயிர்த்தெழுதல் மகிமை இறங்கிட்டு இருக்கு. சீனா கம்யூனிசம் தேசத்திலே விட இஸ்லாமிய தேசங்கள் இன்றைக்கு கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. காரணம், நீங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற ஜெபம்
கம்யூனிஸ்ட் நாடுகளை அசைத்தது. இரும்பு கோட்டைகளாக இருந்த வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து இன்றைக்கு சுவிசேஷம் புறப்பட்டு செல்கிறது. ஹல்லேலூயா. 195% தான் 195% பேர் இன்னும் இஸ்லாமியர்களுக்கு சுவிசேஷம் சென்றடையவில்லை என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் தேசத்திலே கூட்டம் கூட்டமாக ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது, கர்த்தர் பெரிய எழுப்புதலை கட்டளையிடுகிறார். இந்த செய்தி கேட்கணும்னா நீங்க வெள்ளிக்கிழமை நைட்டு வாங்க, வீடியோவில் போட்டு காட்டுறோம். இந்த இஸ்லாமிய தேசங்களிலெல்லாம் எழுப்புதல் வருகிறது என்பதை ஆண்டவர் ஆதாரமாக நிகழ்ச்சிகள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்தவ வாழ்க்கையில சில சோர்வுகள் வர காரணம் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்காததினால், அடிக்கடி கேட்காததினால். ஈஸ்டர் அன்றைக்கு மாத்திரம் பிரசங்கம், ஈஸ்டர் முடிஞ்சிட்டா வேற பிரசங்கத்துக்கு போயிடுறோம் நாங்க. இல்லை, அடிக்கடி இந்த உயிர்த்தெழுதல் செய்தி நம்மை சோர்வில் இருந்து வெளியே கொண்டு வரும். இன்றைக்கு நிறைய பேர் சோர்ந்து வந்திருக்கிறீங்க, நான் ஆவியில உணர்கிறேன். ஆனாலும் நல்லா ஆராதிச்சிங்க. அந்த சோர்வை மாற்றக்கூடிய நல்ல டானிக், நல்ல மெடிசன் இயேசுவின் உயிர்த்தெழுதல், இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமே. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நான் பல சோர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டேன். இனி ஊழியம் என்ன ஊழியம் அப்படி நினைக்கல, பேசல. அந்த அளவுக்கு சோர்வுக்குள்ளானேன். அந்த நேரமெல்லாம் நான் உடனே சின்ன மனசுல கண்ணை திறந்துட்டு தான், கண்ணை மூடல. இயேசுவே உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை நிரப்பட்டும். அப்படியே வரும், டென்ஷன் வரும், கோபம் வரும், அப்படியே ப்ரெஷர் ஏறுறது நல்லா தெரியும். ஆமாம், சுகர் அதிகமாக மேலே போகிறது நல்லா தெரியும். உடனே நான் சொல்லுவேன், உயிர்த்தெழுந்த வல்லமை என் மேலே இறங்கட்டும். இதை சொல்ல ஒரு 5 தடவை சொல்லியிருப்பேன். அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவோம் பாருங்க, மைண்டு ஃப்ரீ ஆயிரும். ஏஞ்சல் கண்டுபிடிச்சிருவான். என்னதான் சிரிச்சாலும், அப்பா நீங்கள் இன்னைக்கு முகம் சரியில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். இல்லைம்மா அப்படி சிரிப்பேன், சிரிச்சாலும் இல்லை இல்லை இல்லை. சிலருக்கு அந்த ஒரு கிருபை, முகத்தை பார்த்தோன்னையே, ஆமாம், கையை பிடிச்சி பார்க்க வேண்டாம், நாக்கு நீட்டி பார்க்க வேண்டாம், முகத்தை பார்த்தோன்னையே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு அந்த கிருபை கர்த்தர் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லவே வேண்டாம், உங்கள் வீட்டுக்காரரை பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட ஒன்றும் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். எல்லா ரிப்போர்ட்டும் கண்ணை பார்க்கும்போதே எங்களுக்கு வீடியோ எடுத்து அப்படியே வரும். பார்க்குறதுக்கு பரமானந்தம் என்னமோ பிரசங்கம் பண்ண நினைக்கிறீங்க. நீங்கள் இங்கே வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்லிடுவார், இப்படிப்பட்ட நபர், இந்த சகோதரி, இந்த பாப்பா எல்லாம் எங்கள்கிட்ட போட்டுருவார். உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். சில ஊழியர்கள், சொல்லு என்ன பிரச்சனை, சொல்லு என்ன உன் வீட்டில் பிரச்சனை, சொல்லு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. அதனால சொல்லணும். ஆண்டவர் அந்த ஒரு கிருபையை தந்திருக்கனால தான் இந்த ஊழியத்தில் நிற்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது கர்த்தர் செய்கிற 2 காரியம். முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். அவருடைய நிந்தையை பூமியில் இராதபடி, உன் குடும்பத்தில் இராதபடி, உன் வாழ்க்கையில் இராதபடி, கொஞ்சம் இல்ல முற்றிலும் நீக்கி விடுவார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தரே இதை சொன்னார், அவரே அதை செய்வார். சேலஞ்ச் பண்றார் ஆண்டவர், சேலஞ்ச் பண்றார். நான் செய்வேன். இந்த 2 காரியத்தை செய்ய போறேன். மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிரோடு எழுந்த ஆண்டவர் நமக்கு செய்கிற 2 காரியம். இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் அழுதுட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் நிந்தை, அவமானத்தை வெளியே சொல்ல முடியல, சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சிறந்த குடும்பம், மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல பேர் எடுத்த குடும்பம். சொல்லாமல் இருக்க முடியல, சொல்லிட்டா போச்சே. சமுதாயம் என்ன நினைக்கும், சர்ச்சில் நம்மளை என்ன நினைப்பாங்க, பாஸ்டர் என்ன நினைப்பார்.
நம்மளை நல்ல மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம். ஆகவே எப்படி சொல்வது என்று உள்ளேயே வைத்து அழுது கொண்டிருக்கிற அநேகர் இங்கே வந்திருக்கிறீங்க. தெளிவாய் கர்த்தர் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். நமக்கு அந்த அந்த இந்த 4 நிலையில மரணத்தை ஜெயமாக தேவன் விழுங்கினாராம். மரணத்தை ஆண்டவர் 4 காரியம் மூலமாய் விழுங்கினார். அந்த 4ஐ வேகமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களுக்காக அவர் செயல்பட்டார். அதை தான் யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரங்களில் மையமாக வைத்து இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வேகமாக என்னோட பைபிளை வாசித்தால் சீக்கிரமாக முடிப்போம். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் சொன்னா அவர் மாறாதவர். அவர் மாறுவாரா? இன்னும் சத்தம் வர மாட்டேங்குதே. ஆமென். அவருடைய நிந்தையையோ அவருடைய அழுகையோ வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்கு உதவி செய்யதான், அந்த நிந்தையிலிருந்து அந்த கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கதான் இயேசு உயிரோடு எழுந்தார். அதை விசுவாசிக்கும் போது அந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்குள்ளே வரும்போது இன்றைக்கு உங்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உங்கள் நிந்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஆமென். உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் இவைகளில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வருவதாக. முதலாவது பார்க்க போகிறோம். யோவான் 20:15. முதல் எப்படி மரணத்தின் மூலமாய் ஆண்டவர் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், உயிரோடு எழுந்தார் என்றால் அது அப்படி நமக்கு என்ன ஆசீர்வாதம். முதலாவது யோவான் 20:15. ஸ்தோத்திரம். இதுல தான் ஸ்திரீன்னு வருது. இன்னொடத்துல மரியாளே அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். தெளிவா வார்த்தையை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஏசப்பா உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் முதல் வாயில வந்த முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான். உயிரோடு எழுந்து பேசினது யாரிடத்தில்? மரியாளினிடத்தில். சகோதரிகளே, இங்கே வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்கள் பாக்கியவான்கள். 4 பேர் தான் ஆமேங்கிறாங்க. நாங்க ஆண்களை சொல்லியிருந்தா இன்னைக்கு சத்தம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? சொல்லி காட்டுட்டுமா? ஆம்பளை சிங்கம் ரெடியா இருக்கிறாங்க. வேண்டாம். காதெல்லாம் உயிர் தெழுந்த உடனே ஆண்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? இன்னும் சத்தம் கம்மியா தான் வருது பாருங்க. ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிடைக்கலன்னு பொறாமையா இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்கள். அன்றைக்கு மாத்திரமல்ல, டெய்லி கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த அன்றைக்கு மரியாளோடு பேசின ஆண்டவர் டெய்லி உங்களோட பேச விரும்புகிறார். காலையில 5 மணிக்கு யார் எழும்புறீங்களோ நான் எழுதி தரேன், கர்த்தர் உங்களோட பேசுவார். 5 மணிக்கு மேலே எழும்புகிறவர்களோடு கர்த்தர் பேச மாட்டார். அது பரமானந்தமாய் இருந்தாலும் சரி, அந்த நாள் வேஸ்ட். நான் அடிக்கடி சொல்வேன், அதை இப்ப சொல்ல நேரம் இல்லை. 3 மணிக்கு எழும்புற தெய்வ பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை சொன்னார் பாஸ்டர்ன்னு சொல்லி எங்களுக்கு உடனே அனுப்புவாங்க. பாருங்க, அவ்வளவு ஆறுதலா இருக்கும். ஒரு விசுவாசி 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறார். பொதுவா நல்ல நேரத்தில் எழும்பி ஜெபிக்கிறவங்களை பாருங்க, இந்த சரீரமெல்லாம் டொக்கு ஓட்டை. அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கும், வீசிங் இருக்கும், சுகர் இருக்கும், முட்டி போட முடியாது. நேற்று ஒரு வீட்டுக்கு விசேஷத்துக்கு போயிருந்தோம். அந்த அம்மாவுக்கு 85 வயசு இருக்குமா? அம்மா சேர்ல உட்காருங்கம்மா. நான் இல்லை நான் கீழே தான் உட்காருவேன். கீழே உட்காடுறான். ஜெபம் பண்ணும்போது முழங்கால் போடுறாங்க. அப்புறம் ஸ்டான்லி எபினேசர் அவங்க தாயார் அதை விட அதிக வயது. அப்படி ஊதுனா கீழே விழுந்துருவாங்க. ஆனா
பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வந்து முழங்கால் போடுறாங்க. கீழே தான் படுப்பாங்களாம். பெட் இருக்கு, கீழே தான் படுப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணணும், ஃபேன் ஆஃப் பண்ணணும்னா பக்கத்தில் பேத்தி இருக்கு, மருமக இருக்கு, மகன் இருக்கிறாரு, யாரையும் கூப்பிட மாட்டாங்களாம். அவங்களே எழும்பி போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுப்பாங்களாம். அல்லேலூயா. அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. அந்த வீடு தான் பரலோகம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் பைபிளில் சொல்லப்பட்ட ரூத்து நகோமி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சில வீட்டில் போய் ஆஃப் பண்ணு, நான் வயசாகி இருக்கிறேன். அப்புறம் இந்த கேள்வி பாரு, எப்போ பார்த்த லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு, எந்திரிச்சு வராது, உட்காந்த இடத்துல அப்படிங்களான்னு சண்டை இருக்கும் சில வீட்டில். கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கர்த்தர் தருவாராக. நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிடுறேன். ஆண்டவரே, இன்னும் யார்கிட்டையும் அதை எடுத்துட்டு வாங்க, இந்த பேக்கை எடுங்க. சில நேரத்தில் அதை சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே அந்த பாட்டியம்மாவை பார்த்தோன்னே கர்த்தர் என்னோட நிறைய பேசியிருக்கிறேன். பேக் அந்த அடுத்த சேர்ல தான் இருக்கும், அந்த பேக் எடு. இப்போ கூட சொன்னேன், அந்த பேக்கில் டைரி எடு. என்ன ஆயிடுச்சு, வயசு ஆயிட்டோம். வயசு ஆயிட்டாலும் கர்த்தர் பலன் தருவார். உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆகவே இந்த மரியாளை ஏமாற்றத்தோடு திருப்பி அனுப்ப இயேசு விரும்பவில்லை. எந்த சூழ்நிலையில் இந்த ஆராதனைக்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த மரியாளை போல் அழுது கொண்டு அமர்ந்திருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். குடும்ப சூழ்நிலை, தாயை நினைத்து, தகப்பனை நினைத்து, உங்க பிள்ளைகளை நினைத்து, நம்முடைய சபையை நினைத்து அழுது கொண்டிருக்கிற பெற்றோரே, தேவ பிள்ளையே, ஒரு சூழ்நிலை கர்த்தர் பார்க்கிறார். அதை மாற்றி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதுதான் ஏசாயா 25:8. அப்படிதானா? 25:8 தானே சொன்னேன்? 25:8. தேங்க்யூ. எனக்கு ஞாபக சக்தி அப்பப்போ குறையும், நீங்கள் ஞாபகப்படுத்தணும். இந்த மரியாள் வாழ்க்கையில் சூழ்நிலையை மாற்றி ஒரு அற்புதம் செய்தவர். இந்த மே மாதம் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மே மாதம் ஹல்லேலூயா, நீங்கள் வந்துட்டு ஏமாற்றத்தோட யாரும் போக மாட்டீங்க. யாரும் ஏமாற்றத்தோட போக மாட்டீங்க சகோதரியே. ஸ்தோத்திரம். ஸோ பார்த்துட்டு இங்கே பார்த்துடணும், உள்ள ஆழமாக போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிக்கக்கூடாது. பக்கத்தில் யாருன்னா கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பாருங்க. ஆமாம், நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கும். அப்போ பிரசங்க நேரத்தில் 3வது வானத்துக்கு போயிடுவாங்க. சொல்லு ஒழுகிட்டே இருக்கும் பைபிளில், அது கூட தெரியாது. நாங்கள் போய் அம்மா சோத்திரம் அல்லேலூயா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்னம்மா? எங்களுக்கு தான் தெரியும் ஜெபம் பண்ணும்போது என்ன ஒழுகு. சமாளிப்பாங்க பாருங்க சில ஆட்கள், ஒத்துக்கவே மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு இந்த பிளாஸ்டிக்கில் பாம்பு பள்ளி எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். நைஸாக கொண்டு போய் அவங்க கண்ணை மூடி பிரசங்க கேட்டிருக்கும் போது கொண்டு போய் மடியில் வச்சுருவோம். அப்படி திறந்து பார்ப்பாங்க, ஆவில நிரம்பி அல்லேலூயா. இப்போ சொல்ல முடியுமா நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன்னு? அதுக்குன்னே ரெடியாக எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் இல்லை சில இதெல்லாம் வச்சுருப்போம். பள்ளி, நண்டு, தேள், பாம்பெல்லாம் வச்சு இப்போ வச்சுருக்குறோம். உங்கள் வீட்டுக்கு வரும்போது கொண்டு வருவேன். சரி, அதுக்கு குதிக்கிற குதியும் கத்துனதும் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் கூட ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னா அப்படி வராது. ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறேன்னு, இந்த மரியாள் வந்துட்டு இயேசு இல்லை, நீ அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போகல, ஒரு ஏமாற்றத்தோடு போகல, அவங்க ஏமாற்றத்தோடு திரும்பி போகவில்லை. ஆண்டவர் அப்படி விரும்பல. உங்களையும் இந்த ஆராதனையில் அப்படி தான் அனுப்ப போகிறார். இந்த மே மாதத்தில் அதை தான் கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் ஏமாற்றம், கண்ணீர், வெறுமை, நிந்தை, இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். அந்த அம்மா வந்துட்டு ஏமாற்றத்தோட இல்லைன்ட்டு அழுதுட்டு அப்படியே போகல. இந்த சபையில் வந்துட்டு ஒருவரும் அப்படி போக மாட்டீங்க.
அதுக்காக நேற்றெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, சபைக்குள்ளே வருகிறவர்கள் ஒரு நாள் ஏமாற்றத்தோடு போகக்கூடாது, வெறுமையாய் போகக்கூடாது. கர்த்தர் உங்களை என்னை இன்றைக்கு அப்படியே இந்த மாதத்தில் அனுப்ப மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். உங்கள் அழுகைக்கான காரணத்தை அறிந்து அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்க விரும்புகிறார். சிலருக்கு தெரியாது. குழந்தை அழுதா தாய்க்கு சிலது தான் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது. வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கோ, 3 நாள் தான், ஏன் நாள் தான், நீ தான் இதை ஊட்டிட்ட, நீ அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்டேன்னு பிரச்சனை வரும். ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் நீங்க ஏன் அழுகிறீங்கிறத தெளிவா அறிந்து அதற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். நீங்க அழுகிறது புருஷனுக்கு கணவனுக்கு தெரியாது, நீ கணவன் அழுகிறது பிள்ளைகளுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர்கள் அழுகிறது விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த துக்கம் நீங்கினால்தான் அந்த அழுகை நிறுத்தப்படும் என்று ஆண்டவருக்கு தெரியும். இந்த மரியாளுக்குள்ள ஒரு துக்கம், அந்த துக்கத்தை நீக்கிட்டு அழுகை ஸ்டாப் ஆயிரும். அந்த துக்கத்தை நீக்கி சந்தோஷமாய் மாற்றி மரியாள் இப்போ சந்தோஷமாய் ஓடுகிறாள். அழுகையோடு வந்த மரியாள் இப்போ சந்தோஷமாய் ஓடுகிறாள். கர்த்தர் இந்த மாதத்தில் அதை செய்ய போகிறார். வேலைக்கு போகும்போது அழுதுகிட்டே போறீங்க, மாத்திரை போட்டுக்கிட்டே போறீங்க, என்ன செய்ய முடியல. இந்த ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, அனல்ல உட்கார்ந்துருக்கிறீங்க, முடியல. நம்ம வயசுக்கு மிஞ்சின வேலை, இந்த வயசுல நம்ம அந்த வேலை செய்யக்கூடாது. ஆனாலும் கம்பெனியில கேட்கிறவங்க வயசு என்ன, போ வீட்டுக்கு போன்னு அனுப்புறான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆளுகையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் முகங்களில் இருக்கிற வடிக்கிற அந்த கண்ணீரை நிச்சயம் கர்த்தர் துடைப்பார். நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்த அந்த மரியாளுக்கு ஸ்தோத்திரம், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இங்கே ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருந்தால் ஏமாற்றம் ஒரு நாள் வராது. ஆமே. ஏன் அழுகை வருகிறது? ஏன் இந்த அம்மா அழுதாங்க? நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. இயேசு அங்கே இருந்திருந்தா அழுதிருக்க மாட்டாங்க. நம்பிக்கையே இயேசு தான். நம்பிக்கை இழந்துட்டாங்க. இப்போ ஐயோ, எதிர்பார்த்து வந்தாங்க, இயேசு இல்லை. எதிர்பார்த்து வந்த ஆசீர்வாதம் நம்ம கிடைக்கலன்னா நம்பிக்கை இழந்துடுறோம். இன்றைக்கு அநேக நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலைக்கு போயிட்டீங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். லைவ்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற, எந்த ஊர்ல இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நீங்க நம்பிக்கை இழக்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். நேற்றும் 2 நாளைக்கு முன்னாடி என்னால் யாருக்கும் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் யாராவது எனக்கு ஜெபித்து ஆறுதல் சொல்லுவார்களா என்ற ஒரு வேதனையின் மத்தியில் இருக்கும்போது ஒரு அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்க இஷ்டம் இல்லை, ஆனால் எடுத்தேன். அந்த அம்மா பேசினேன், அவங்களுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். என் பாரத்தை உடனே கர்த்தர் நீக்கிட்டார். ஆமே. ஏன்னா நாங்கள் போகிற பாதை அந்த வழியில் அவங்க போயிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது அங்கே அந்த பாரம் புரிகிறது. இயேசுவும் அப்படிதான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் உடனே நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி பிரச்சனை சர்ச்சில் நடந்தாலும் சரி, விசுவாசி வீட்டில் நடந்தாலும் இப்பொழுதே உயிர் தெழுந்த வல்லமை அந்த வீட்டுக்குள்ளே இறங்கட்டும், ஒரு அற்புதம் செய்யும். ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் பிரச்சனை தானா மாறங்க. எனக்கு இந்த 2-3 வாரம் அப்படிதான் கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறார். நிறைய ஃபோன் வரும், கரெக்டாக அந்த நேரத்தில் நான் ஒரு இக்கட்டில் இருப்பேன், ஜெபிக்க முடியாத நேரத்தில் இருப்பேன், துதிக்க முடியாத நேரத்தில் இருப்பேன். அந்த நேரத்தில் தான் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் ஃப்ரீ பண்ணுவார், மைண்டை ஃப்ரீ பண்ணுவார். இல்லட்டுன்னா அப்படியே பைத்தியம் ஆயிடணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எதிர்பார்த்து ஒன்று காரியம் வராததினால், இல்லாததினால் நாம் அழுகை வரும். நீங்கள் எதிர்பார்த்தது இல்லை என்றால், அந்த சூழ்நிலையில் வந்திருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அவங்க எதிர்பார்த்து வந்தாங்க, ஆனால் ஏமாற்றம் அடையல. அவங்க எதிர்பார்த்ததை இயேசுவை பார்க்கணும்னு வந்தாங்க, இயேசுவை பார்த்தார்கள். ஏமாற்றம் இல்லை. ஏமாற்றத்தினால தான் அழுகையே வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் நம்பிக்கை இழப்பதற்கு காரணமாய் எது இருந்தாலும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பது இந்த சம்பவத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு விளக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. இழப்பின் நிமித்தம் வருகிற கண்ணீரை நிச்சயம் கர்த்தர் துடைப்பார்.
நாயினூர் விதவை, நாயினூருக்கு போகிறார். அங்கே ஒரு விதவை, ஒரே வாலிப மகன், அவனை தான் நம்பி இருந்தான். அவன் தான் சாப்பாடு போடுவான், அவன் தான் என்னை காப்பாற்றுவான், வெளிநாடு போய் பணம் நிறைய அனுப்புவான், நான் அப்போ தான் இடம் வாங்குவேன், வீடு கட்டுவேன், நிம்மதியாக இருப்பேன், முழு நம்பிக்கை அங்கே வச்சுருந்தார் மகன் மேலே. அந்த மகன் இறந்து போனான். இப்பொழுது 2 ஊர்வலம் போயிட்டுருக்கு. முதல் ஊர்வலம் மரணத்தின் ஊர்வலம். அங்கிருந்து ஒரு ஊர்வலம் எதிர்கொண்டு வருகிறது. நாயின் ஊர் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. திருப்பூர் என்றால் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஐயா, திருப்பூர்னா அதோடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சொல்லுங்க, திருப்பூர்னா என்ன? திருப்பூர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேன், அந்த நம்ம மெயின் சர்ச்சுக்கு போகணுன்னு முதல் நான் தான் வாய் திறப்பேன்னு சொல்லியிருக்கேன். திருப்பூர் என்றால் என்ன அர்த்தம் என்று யாராவது பேசுங்க, பின்னாடி சத்தம் வரட்டும். திருப்பூர் என்றால், கோயம்புத்தூர் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. திருநெல்வேலி என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நாயினூர் என்றால் அழகு என்று அர்த்தம். நாயினூர் என்றால் அழகு என்று அர்த்தம். ஆனால் அந்த ஊர்ல இந்த குடும்பம் அலங்கோலமாய் இருக்கிறார்கள். திருப்பூரை வாழ வைக்கும் ஊர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த திருப்பூரிலே நான் படுற வேதனை, பண கஷ்டம் ஆண்டவருக்கு தான் தெரியும். அலங்கோலமாய் இந்த ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவளை ஆற்றுவார் தேற்றுவார் யாரும் இல்லை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அழுது கொண்டே அந்த அம்மா வராங்க. அதே ஊருக்கு இயேசுவும் போகிறார். இந்த இட ஆராதனைக்கு எங்கெல்லாம் நீங்க சில இடத்துல அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு இயேசு வருவார். உங்களை யாரெல்லாம் அடிக்கடி அழ வைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு இயேசு இறங்கி வருவார். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வரும். இந்த அம்மா அழுதுட்டு போகிற இடத்துல இயேசு முன்னாடியே வரார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சமம் நமக்கு தெரியும். நான் வேகமா தாண்டி போக விரும்புகிறேன், நேரம் ஆயிடுச்சு. ஆகவே 2 ஊர்களும், மரண ஊர்களும், இன்னொன்று ஜீவனை கொடுக்கிற ஊர்களும் ஒன்று வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருந்தாலும் உங்களை எதிர்கொண்டு வருகிறவர் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் வீட்டிலேருந்து ஈஸியாக வந்துட்டோம் காரில். நீங்கள் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இங்கே வருவதற்குள்ளே எவ்வளோ பாடு, எத்தனை கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த சகோதரி நாயினூர் விதவை எங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று ஆண்டவருக்கு தெரியும். நீங்களும் எந்தெந்த இடத்திலிருந்து, எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. நல்ல டிப்டாப்பாக வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்தா எந்த பிரச்சனையும், ஒரு அம்மா வீட்டுக்கு நானும் சாம்பாஸும் போயிருந்தோம். அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. அப்பா, ஒரு நாள் முகத்தில் காட்டினதில்லை. அவங்க அப்படி வந்து அமைதியில் இருக்க மாட்டாங்க. சர்ச்சை நல்லா ஆராதிப்பாங்க. அவங்க வரலன்னா அந்த சண்டே அவங்க இல்லைன்னு தெரிஞ்சிடலாம். வள்ளி அம்மா மாதிரி அவங்க சத்தம் அப்படி பாடி, அவங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே மைக் செட்டை எங்கே வச்சிருக்கிறாரு? தொண்டையில் வச்சிருக்கிறார். எங்காவது பெரிய மீட்டிங் போனால் அவங்கள டிரான்ஸ்லேட்டுக்கு அழைச்சிட்டு போயிடணும். கரண்ட் இல்லாத இடத்துல அவங்கள யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட தொண்டைகளுக்கு ஸ்தோத்திரம். அப்படி நல்ல பாடுகிற, ஜெபிக்கிற, சிரித்த முகமுள்ள அந்த சகோதரி கொட்டுறாங்க பாருங்க நேற்று பிரச்சனைய. அப்பா, அவ்வளவு இது எங்கிருந்து வரீங்க, எவ்வளவு பிரச்சனையில வரீங்கன்னு இப்பதான் தெரியுது எங்களுக்கு சொல்லும் போதுதான். இந்த அம்மா எங்கிருந்து வராங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில வந்துட்டு இருக்காங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்க இங்க வந்திருக்கிற எல்லா சூழ்நிலை கர்த்தர் அறிவார். நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, உங்க பக்கத்துல யாரும் பேசாம இருக்கலாம். ஸ்தோத்திரமாவது பண்ணாங்களா? இப்போ அது பண்ணிருங்களேன். பக்கத்துல யாரோ புதுசா வந்தவங்களை பார்த்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? அம்மா, வீட்டுக்காரிட்ட எப்பவும் பேசலாம், அங்கே பொறுத்து இருக்கிறாங்கம்மா, இவ்வளோதாம்மா. பேசுனீங்களா அவங்கள? வெரி குட், ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒரு புது முகமாக இருந்தால் கொஞ்சம் பேசுங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு போனோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏதாவது விசேஷம் செஞ்சுட்டு உங்களை கூப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இதோட முடிக்க விரும்புகிறேன். ஆகவே ஆண்டவர் நிச்சயம் உயிர்த்தெழுந்த வல்லமை, உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். அண்ணால் அழுதாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன இல்லை? ஏதோ இல்லை, அதனால தான் அழுக. தாவீது எதற்காக அழுதார்? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம்
எல்லாம் இழந்து போனார். எல்லாம் இழந்தது நிமித்தம் கண்ணீர். இவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரால் உதவி செய்ய முடிந்ததா? அன்னாளுக்கு உதவி செய்ய முடிந்ததா? தாவீதுக்கு உதவி செய்ய முடிந்ததா? உங்களுக்கு உதவி செய்வாரா? நிச்சயம் செய்வார். சொல்லணும் ஆமென். கற்பத்தை திறந்து ஒரு குழந்தை கொடுக்க முடிந்ததா? தாவீதுக்கு திரும்ப பெற்றுக்கொண்டு ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடிந்ததா? சொல்லும் போதுதான் உங்களுக்கு அப்படி செய்வார். இந்த ஆராதனையிலும் இழப்பின் மத்தியிலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஓ ஸ்தோத்திரம், இல்லாதவைகளின் நிமித்தம் கண்ணீர் வடித்தாலும் இனி கிடைக்கப் போவதில்லை என்று ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த சூழ்நிலைகளை மாற்றி ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுப்பார், மனமகிழ்ச்சி அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த ஒரு பாயிண்ட் தான் பார்க்க முடிந்தது. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு கர்த்தர் தெரியும். உங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிவார், உங்களுடைய கண்ணீரை அறிவார், உங்கள் நிந்தையை பூமியில் இராமல் அகற்றி போட போகிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நீங்கள் வரும்போதே நம்ம சர்ச்சில் ஒரு வித்தியாசம் என்ன, காணிக்கை போட்டுக்கிட்டே வரலாம். சிலர் போட்டுறதை பார்த்தேன். சிலர் இதில் போடுறீங்க, ஃபோன்பேயில் போடுறீங்க, கூகுள் பேயில் போட்டிருக்கீங்க. நிறைய பேர் நேற்றிலிருந்து அநேகர் காணிக்கை அனுப்பிட்டு இருக்கிறீங்க. தசம பாகத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ளே வரும்போதே காணிக்கை நேரம் என்று இல்லாமல் கொஞ்ச நேரம் பாடி ஆராதித்து உங்களை அனுப்பணும் எனக்கு ஒரு ஆசை. ஆகவே காணிக்கை எடுக்கிறவங்களும் எடுப்பார்கள். பாக்ஸை யூஸ் பண்ணி பழகிக்குங்க, பெட்டியில் போட பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கேட்போம். கர்த்தருடைய பந்தயம் உங்களுக்கு ஆய்வு. இந்த கொடுக்கிறவர்கள் சும்மா கொடுக்க கூடாது. இங்க பாருங்க, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம். ஐயா ஐயா, உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசு. ஐயா கவனிக்கிறாரா பாருங்க. அவரு அமைதியா கொடுக்க கூடாது. உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம், உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். அந்த ரெண்டு வார்த்தையை சொல்லி சொல்லி கொடுங்க, நல்லா இருக்கும் பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காணிக்கை எடுக்கிறவங்க நேரம் இங்க தான் வரணும். யார் கைதை கொடுக்க கூடாது. பையன் நீங்க எடுத்தா நீங்க தான் இங்க வரணும். நல்ல பழக்கம். எல்லாருக்கும் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாய் காத்திருங்கள். யாராவது விடப்பட்டிருந்தால் உடனே தேங்க்யூ சிஸ்டர். தாவி ஓடிவா, தந்தை
கொள்ளவா, தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஓ இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஜெபத்தோட பாடுங்கள். ஜெபத்தோட பாடிக்கிட்டே இருப்போம். தேவனை அர்ப்பணிக்கிற நேரம். அவசரப்பட்டு யார் எடுக்காமல் நம்மை நாமே சோதித்தறிந்து எடுப்போம். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எல்லாரும் சொல்லுவோம். என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறதா? அப்பமும் திராட்சை ரசமும் யாரு கிடைக்கல கை உயர்த்தி காட்டுங்கள். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவர் கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வேதனையின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கங்களை மாத்திரமல்ல, நோய்களை சுமந்தார். இந்த நேரத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே எனக்காக சிலுவையில் கொஞ்ச நேரம் கண் முன்பாக சிலுவை காட்சியை கொண்டு வருவோம். வழக்கம் போல ஏதோ எடுக்கிறது மாதிரி இல்லாம முதலாவது நம்மை கொஞ்ச நேரம் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். என் வார்த்தையினால், என் கிரிகளினால் உம்மை கோபப்படுத்தி இருந்தால், உமக்கு எரிச்சல் மூட்டி இருந்தால் என்னை மன்னியும். மீண்டும் உம்மை சிலுவையில் அறைந்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும். 4 மாதங்கள் என் வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் இருக்குமானால் இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை முழு தகுதியாக்கி இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவாப்பம் நானே என்று அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு
இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆக்கிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதற்கு தகுதி மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மாத்திரமே. நீங்க எந்த திருச்சபையிலிருந்து ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளலாம். நான் தகுதி இல்லைன்னு யாரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் நீங்க வெளியே போயிடக்கூடாது. அடுத்த வாரம் நான் சொல்லுவேன், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் பின்மாறி போன அநேகரை கர்த்தர் போய் சந்தித்தார், அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த ஆராதனையில பின்மாற்றத்தில் உள்ளவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க பின்மாற்றம் அடைஞ்சதுனால, பாவம் செய்ததுனால மற்றவங்களை தவறா பாக்குறாங்க, உங்களை புறக்கணிக்கிறாங்க, நீ சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்றாங்க. ஆனா இயேசு உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். உங்களுக்கு சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஏற்கனவே பேதுரு மறுதளித்தவன், ஏற்கனவே ஆண்டவரை விட்டு தூரம் போனவன், ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த நாளிலே அவன் மீண்டும் தூரம் போனான். ஆனால் கர்த்தர் உயிர்த்தெழுந்த போது அவனை தேடி வந்தார். தோமா சந்தேகப்பட்டு அந்த உயிர்த்தெழுந்த சீசரில் இருக்கிற இடத்தில் இல்லை, எங்கேயோ ஓடி போனான். யார் பேச்சை கேட்டோ அவன் பிரிந்து போனான். ஆனால் மீண்டும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோமாவை பார்த்து கிட்ட போய் இரண்டாவது முறை சொல்றாரு, என்னை தொட்டு பாருப்பா, விசுவாசியாயிரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று அவனை பார்த்து தைரியப்படுத்தி அவனை மாற்றி நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஒரு மிஷனரியாக அனுப்பினார். அவர் மூலமா இந்தியாவில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க சந்தேகப்படலாம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம், பேதுருவை போல மறுதளித்திருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தருடைய பந்தி நேரத்திலே ஆண்டவர் உங்களை தொடுகிறார், உங்களை நேசிக்கிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார். உங்க தாய் தகப்பன் கூட உங்களை வெறுத்து இருக்கலாம், உன்னை திருத்த முடியாது, நீ ஆகாதவன் சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். ஆனா இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே கர்த்தருடைய பந்தி பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் உங்க கையில இருக்கணும். நான் தகுதி இல்லைன்னு போயிடாதீங்க. இப்போ கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை பலப்படுத்துகிறது. நம்ம எல்லாரும் அப்பத்தை கையில உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சத்தமாக. ஏனென்றால் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல ஸ்தோத்திரம். இவ்வளவுதானா சத்தம்? ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைக்கும் போது சத்தம் இவ்வளவுதானா? நமக்காய் கல்வாரியில பட்ட பாடுகளை நினைக்கும் போது சத்தம் இவ்வளவுதானா? ஷபலபா. ஆண்டவரே, எனக்காக, என் பாவத்துக்காக, என் அக்கிரமங்களுக்காக நீ நொறுக்கப்பட்டு சரீரம், இயேசுவின் சரீரம் சிலுவையில் உயர்த்தப்பட்டது போல இந்த அப்பத்தை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜீவ அப்பமே ஸ்தோத்திரம். நாம் யாவரும் சேர்ந்து புசிப்போம். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தமாகிய திராட்சை ரசத்தை நாம் சேர்ந்து பானம் பண்ணுவோம். பக்கத்துல யாரும் கஷ்டப்படுறவங்க மாதிரி தெரிஞ்சா உதவி செய்யுங்க. ஓபன் பண்ண தெரியாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். போகும்போது அங்கங்கே டஸ்ட்பின் வச்சிருக்கிறோம், வேஸ்ட் போடுறதுக்கு பாக்ஸ் வச்சிருக்கிறோம். போகும்போது நீங்க போட்டா போதும். இப்ப நம்ம எல்லாரும் ஒரே ஜெப சிந்தையில் இருப்போம். சிதறடிக்க கூடாது, யாரும் இடையூறா இருக்கக்கூடாது. உள்ள இருந்து வெளியே வராதீங்க, மற்ற ஜெபிப்பதற்கு இடையூறு பண்ணாதீங்க. ஆவியான கிரியை செய்யற நேரம் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 5 நிமிடம் நல்ல ஆவியில நிரம்பி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல உற்சாகமா எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய பந்திக்கு என்னை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த வல்லமையினால் என்னை நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். என் கண்ணீரை அறிந்து ஆண்டவரே, என் வேதனை அறிந்து, என் நிந்தையை அறிந்து ஆண்டவரே அதை மாற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 25:8 பிரகாரம் அதுக்கு தான் நீ மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர், மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தீர். எங்க முகத்தின் கண்ணீரை துடைக்க, குடும்பத்திலே இருக்கிற கண்ணீரை துடைக்க, எங்கள் நிந்தை அவமானங்களை நீக்கி போட, முற்றிலும் அகற்றி போட நீர் உயிரோடு எழுந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை சபா லபா ரிபா நூரபா கபாலபா ஒவ்வொருவர் மேலே இறங்குவதாக. சபா பாபா ரியாந்தரோ கபாலபா ரீதரபா லபா ரியாந்தரா. பின்னாடி பின்னாடி எல்லாரும் 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 கண்களை மூடி பயபக்தியோடு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம்,
Dibaladara Shantara Balaba. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. நல்ல பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இங்க வந்துற ஒருவரும் ஏமாற்றத்தோட போகக்கூடாது. ஒருவரும் கண்ணீர் துடைக்கப்படாமல் போகக்கூடாது. அவருடைய நிந்தைகள் மாற்றப்படாமல் போகக்கூடாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு இங்கே வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு தனிப்பட்ட மரியாளை பெயர் சொல்லி அழைத்து அந்த சூழ்நிலையை அறிந்து ஏன் அழுகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி செஞ்ச ஆண்டவர், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஏன் இங்கே அழுது கொண்டிருக்கிறார், இரவிலே ஏன் அழுது கொண்டிருக்கிறாங்க உமக்கு தெரியும் அப்பா. இன்றைக்கு அவருடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு எழுந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக பெற்றோர்கள், குடும்ப தலைவர்கள் பெண்களை போல அழ தெரியாவிட்டாலும் மனது உள்ளம் அழுது கொண்டு இருக்கிறது. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் இந்த மாதம் பதில் கொடுக்க போகிறேன். இந்த சபைக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், கண்ணீர் வடித்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். எங்க சபைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த காணிக்கை தசம பாகங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம், தேவைகள் சந்திக்கப்பட இன்றைக்கு பாட்டு பாடினோம். புது பாடல் கர்த்தர் காப்பார் என்ற ஒரு புதிய நாங்கள் வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே. அந்த பாடலின் பிரகாரம் ஒவ்வொருவரையும் அந்த உஷ்ண காலத்திலே, வெயில் காலத்திலே, அக்னி நட்சத்திரம் நேற்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. இன்றையிலிருந்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு மறைவிடமாய் தீங்குக்கு ஒளித்து மறைத்து காக்க, கண்மலை சிகரங்களில் ஒளித்து பிளவுண்டம் கண்மலை ஆகிய உமக்குள் மறைத்து வைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர் செய்ய அநேகரை எழுப்பும். அந்த சகோதரி ஓடி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். இதை தான் எங்களிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிறேன். உடைய பிள்ளைகள் அநேகருக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்தியை அறிவிக்கட்டும். அந்த அபிஷேகத்தோடு அனுப்புவீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சமாதானத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.